எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காளான் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். காளானும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி புதினா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் காயட்டோன்னு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக புதினாவும் போட்டிருக்கேன். அது வெங்காயம் வதங்கட்டோன்னு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாலாம் அரைச்சால அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து வதக்கின பிறகு மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா தாங்க போட்டிருக்கேன். அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேணால் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு ஏற்ற தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோன்னு கொதிச்சிட்ட பிறகு அரிசி எடுத்து போட்டுக்கிறேன். இந்த சமயம் உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. எனக்கு இந்த அரிசி வேகிறதுக்கு 5 to 7 மினிட்ஸ் ஆகுங்க. குக் ஆகிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அது மேலேயே மல்லி இலையும் தூவி நல்லா ஒரு கலரி இந்த காளான் பிரியாணி பசங்களுக்கு லஞ்சுக்கு தாங்க கொடுத்து அமிச்சேன். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் பன்னீர் சில்லி தாங்க செஞ்சு கொடுத்தேன். ஓகே, நான் செஞ்ச காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.